வெல்கம் பேக் டு டேரி துணிக்கடை சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாரிஸ் உணவகம். நம்ம பொங்கலூரில் வந்திருக்கோம். பொங்கலூர் கரெக்டாக என்ன இடத்துன்னு பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மெயின் ரோடு கோயம்புத்தூர் போகிற வழியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான் மாரிஸ் உணவகம். அந்த ஹோட்டல் தான் ராக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படி இதான் பாருங்க ஹோட்டல் என்ட்ரன்ஸ் பாருங்க. மாரிஸ் உணவகம் என்ட்ரன்ஸ். மாஸ்டர் அண்ணா ஹாய். உங்கள் பேர் என்ன? ஹாய் சொல்லுங்க. என்னன்னா பேர் ராம். என்னென்ன ரொம்ப ஃபேமஸ் கொத்து பரோட்டா அண்ணா கடையில் வேறு மாதிரி போடுவாங்கம்மா. உங்கள் கொத்து பரோட்டா எல்லை பரோட்டா சில்லி பரோட்டா வேறு என்ன முட்டை லாஃபா முட்டை வச்சு அது ஆனியன் ரோஸ்ட்டு தோசை பரோட்டா எல்லாமே இட்லி சப்பாத்தி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம இவர் தான் நம்ம செஃப்பு. நம்ம பொங்கலூர் மாரிஸ் உணவகத்தோட செஃப் இவர். ஹாய் சொல்லுங்க. ஆனால் எங்கள் அவங்க ஏதாச்சும் செஞ்சு காட்டுங்க. லைவாக நம்ம செஞ்சு காட்ட போகிறாரு அண்ணா. நீங்கள் எது ஸ்பெஷல் அதை போட்டு காட்டுங்கண்ணா. அடுத்து தாக்குங்க அடுத்து தூங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம அண்ணா அண்ணா அப்படியே வேற மாதிரி பண்றாரு. பரோட்டாவை அப்படியே கையில இது பண்ணி பாருங்க. நம்ம ராமண்ணா செமையா பண்றாரு. என்னன்னா லைவா மேக் பண்றதுனா நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க பரோட்டா எத்தனை இருக்கு. உள்ள நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்டயும் நம்ம கேட்கலாம். நம்ம அண்ணா போட்டுட்டு இருக்காரு. தோசை போறீங்களா? பாருங்க தோசை பாருங்க. ஓகே நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம எல்லாத்துக்கிட்ட கேட்டுட்டு வரலாம் வாங்க. அக்கா மாரிஸ் இந்த அக்கா பேர் கவிதா. நல்ல பேர். புரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ். புரோட்டா பஞ்சாட்டு இருக்குதுங்க. அப்படியே புரோட்டா பஞ்சாட்டை இருக்கிற சில்லறையில நீ வாங்கிட்டு பாருங்க. இங்க ஒரு பாப்பா எடுத்துக்கிட்டு. ஹாய் பாப்பா பேரு பாரு பேர் அங்கே பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சாப்பிட்டு இருக்க நம்ம ரிவ்யூ கேட்கலாம். தோசை சூப்பரா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரை பண்றோம். வேற என்ன ஆம்லேட் எல்லாமே நல்லா இருக்கு. இங்க நம்ம அண்ணாட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம். உங்க பேர்? சீனிவாசன். அண்ணா பேர் சீனிவாசன். இந்த கடையில் என்ன ரொம்ப என்ன ஃபேமஸ் இல்லைங்களா? கடையில் ரொம்ப இந்த ஐட்டம் அடிக்கிட்டே போறாரு. அப்படியே முட்டை லாபா எல்லாமே ஸ்பெஷல் தான் கடையில். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 250லேருந்து 300 பேர் வரைக்கும் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக கடை எந்த பொங்கலூர் பகட ரோடு ஏஜே மகாட் ராயல் பேக்கரி. பொங்கலூர் கரெக்டாக பொங்கலூர் பல்லட ரோடுங்க. ஏஜி மகால் ராயல் பேக்கரி கரெக்டாக சென்டரில் நம்ம மாரிஸ் உணவகம் இருக்கு. தேநீர் திங்கள் நம்ம நேற்று போடுறோம்ல அந்த கடைக்கு டீ கடைக்கு பக்கத்துலேயே நம்ம அண்ணன் கடை. கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம அப்படியே எல்லாமே ஸ்பெஷல். நம்ம அண்ணாக்கு வந்து கண்டிப்பாக பொங்கலூர் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. நம்ம அப்படியே ஒரு இதை டூர் போகலாம் வாங்க. இதுதான் நம்ம கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம ஹோட்டலோட இது நம்ம பார்த்துட்டோம். பாருங்க இதுதான் நம்ம டூர் ஹோட்டல். பாருங்க நம்ம அண்ணா சீனிவாசன் அண்ணாக்கு கண்டிப்பாக வந்து சார் சொல்லணும்னா சொல்லுங்க. வாங்க நம்ம ராமண்ணா நம்ம
செஃப் நம்ம செஞ்சுட்டு இருந்த பொங்கலூர்லேயே நம்ம மாஸ்டர் செஃப் அவர் போய் பார்க்கலாம் அவங்க மாஸ்டர் செஃப் எனக்கு இவர் தான் நம்ம லைவாக சமைச்சு காட்ட போறாரு. சூப்பராக நீங்கள் உங்களோட அப்படியே லைவாக நீங்கள் காட்டுறீங்க. நல்லா இருக்கும் லைவாக அப்படியே சூப்பராக. வாங்க பார்க்கலாம் இவனே என்ன ஸ்பெஷலாக செய்கிறாருன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எது ஸ்பெஷலாக அது போட்டுட்டாங்கண்ணா கையால் அப்படியே சூப்பராக. இங்கே பாருங்க அண்ணா போடுறதே வேற மாதிரி வேற மாதிரி. இது வந்து கல் தோசை ஃப்ரெண்ட்ஸ், கல் தோசை. பாருங்க அண்ணா இது என்னதுங்களா? அண்ணா லாஃபா போறாரு. முட்டை லாஃபா போறோம். முட்டை லாஃபா அண்ணாவோட ஸ்பெஷல். நம்மளோட செஃப் ராமண்ணா முட்டை லாஃபா தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க அண்ணா எவ்வளோ இது பண்றாரு. அவன் பேசுறது எப்படி அப்படியே இங்க பாருங்க அப்படியே கல் காஞ்சிட்டே இருக்கு. அண்ணாதான் கடையில இங்க பாருங்க மேக்கிங் வீடியோ நீங்க பாருங்க. அப்படியே இங்க பாருங்க அப்படியே மேல அப்படியே பூ மாதிரி இருக்குங்க. பூ மாதிரி அப்படியே வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், வேற மாதிரி. ராமண்ணா வச்சு செஞ்சிட்டாரு. சூப்பரா பண்ணுங்கண்ணா. अच्छा 3 मिर्च परोठा पड़ गए என்னதுங்கம்மா என்னதுங்கம்மா வேற என்ன உங்களுக்கு என்னென்னோ அதில் போடுங்க. முட்டை லாப்பா வேற என்ன போடுங்க? சாதா லாப்பா இது லாப்பா பீச்சு போட போகிறாங்க. அண்ணா இங்கே பாருங்க செஞ்சுட்டே இருக்காரு. வாங்க அதுக்குள்ள உள்ள போய் நம்ம கேட்டு வந்தோம். வாங்க கடை டைமிங் கடை டைமிங் காலையில் 7 மணி டு நைட் 10 மணி. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் 10 நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. காலையில் என்னென்ன காலையில் இட்லி தோசை பூரி பொங்கல், இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே. காலையில் தக்காளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் மதியானம் சாப்பாடு புரோட்டா பிரியாணி மீல்ஸ் மத்தியானம் வந்து மீல்ஸு புரோட்டா பிரியாணி மத்தியானத்தில். அவர் சாயந்தரம் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் போடுறீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு சாயந்தரம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு பேல்பூரி காளான் மசால் பூரி அந்த மாதிரி சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து சாயந்தரம். நைட்டு இப்போ பார்த்தீங்களா நம்ம ராமனை வச்சு செய்கிறாரு. அது வந்து நைட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ரேட்டு எல்லாமே கடை வேற கம்பேர் மற்ற கடை கம்பேர் போது ரேட்டில் புரோட்டா 15 ரூபா தான், இட்லி 10 ரூபா, தோசை 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஆம்லேட் எல்லாமே 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு 80 ரூபா, பிரியாணி 100 ரூபா. நம்ம மக்கா கவிதா காக்க பாருங்க நீங்க தான் 8 வருஷமா பொங்கலூர்ல மாரிஸ் உணவகம் பார்த்தீங்கன்னா 8 வருஷமா இருந்தாலும் நடத்திட்டு இருக்காரு. இது வந்து எத்தனாவது மாதம் வந்து 8 வருஷமா 8வது வருஷம் நடக்குது. 8வது வருஷம் நடக்குது. ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்குலாம் செஞ்சு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நல்லா சூப்பராக அண்ணா பண்ணி தருவார். வேற ஏதாச்சும் ஆஃபர் அது மாதிரி இருக்கும். ஆஃபர் மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது அண்ணா நல்லா கம்மியாக பண்ணி தருவார். உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் வேணா நம்ம சீனிவாசன் கடைக்கு வாங்க. மாரிஸ் உணவகத்துக்கு சூப்பராக பண்ணி தருவாங்க. நம்ம கவிதக்கா சமையல், நம்ம சீனிவாசன் அண்ணா, நம்ம ராம் செஃப், ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குது, படையே இருக்குது. சூப்பராக அவங்களுக்காக செஞ்சு தருவாங்க. நிறைய இல்லை அவங்க பொண்ணு லாவண்யாக்கா, அவங்க ஹெல்ப் நிறைய பண்ணுவாங்க. அந்த அக்கா இல்லை வந்திருந்தா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். செஃப் பார்க்கலாம் வாங்க வாங்க. அட வா நம்ம தம்பிடா.
வீச்சு புரோட்டா பாருங்க. இது வந்து முட்டை லாஃபா. ரெண்டு சாதா போட்டுக்கோங்க, ஒரு ஆம்லெட் ஒன்று கொடுத்துங்க. பாருங்க அண்ணா சுட்டுட்டே இருக்காரு. வேற மாதிரி நீங்க வேற மாதிரி. இப்போ நம்ம ராமண்ணா நம்ம செஃப் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கு சட்னி குருமால என்னன்னு பார்க்கணும். இது என்ன சட்னி? கார சட்னி. இங்க பாருங்க, ரெண்டு சாதா போட்டுக்கோங்க. கார சட்னி, புரோட்டா குருமா. இங்க பாருங்க சால்னா, சிக்கன் சால்னா. இங்க பாருங்க தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி. இது வந்து சாம்பார், தோசை இட்லிக்கு ஊத்தாப்ப சாம்பார். இது அது இல்ல, இது இட்லி. இந்த 6 புரோட்டா. இங்க பாருங்க இட்லி இருக்கு, புரோட்டா இருக்கு. இங்க பாருங்க எத்தனை இது பார்சல்ல சூப்பரா. நம்ம அடுத்து வந்து நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ண போறோம். நம்ம மாரிஸ் உணவகத்துல நம்ம இப்ப சாப்பிட்டு ரிவ்யூ கடைசி ஃபைனலுக்கு வர போறோம். எல்லாமே நம்ம டூர் பாதாச்சு. வாங்க சாப்பிட்டு போட்டு காட்டலாம் என்னென்ன இருக்குன்னு. வாங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு அண்ணா இருக்காங்க, நம்ம ரிவ்யூ கேட்கலாம். உங்க பேர் என்ன? தயாளன். நம்ம அண்ணா இருக்காருன்னா அந்த கடையை பத்தி ஏதாவது சொல்லுங்க. கடைக்கு கிட்டத்தட்ட இது 14 வருஷம் வந்து டேஸ்ட்டு வைஸில் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம பெட்டரை வந்து நம்ம மாஸ்டர் போடுற கொத்து புரோட்டா வேறு லெவலு. நம்ம அண்ணா ராமண்ணா நம்ம பார்த்தோம்ல செஃப், அவர் கொத்து புரோட்டா அடிச்சு தூக்குவாராமா. அவர்கிட்ட கொத்து புரோட்டா நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடை 8 வருஷமா இந்த ரெகுலர் கஸ்டமர். இவரே வேற நல்லா ஃபீட்பேக் சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து குருமா எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை எப்படி வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி எல்லாமே வீட்டு முறை சமையல் இல்லைங்க. எல்லாமே வீட்டு முறை சமையல். நீங்கள் கண்டிப்பாக வந்து மாரிஸ் உணவகம் பொங்கலூர் நீங்கள் பாலாட வரும்போது மறக்காமல் சாப்பிட்டு பாருங்க. நம்ம அண்ணன் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன், எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. ராமண்ணா எல்லாருமே கடை தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த கடை மாதிரி தமிழ்நாட்டில் எந்த கடையில் நம்ம அண்ணா சொல்கிறாரு. நம்ம செக்யூரிட்டி அண்ணா நம்ம கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் வந்தே ஆகணும். மாரிஸ் உணவகம் பொங்கலூர். அப்புறம் இந்த கடையை பற்றி சொல்லுங்க. விலை குறைஞ்ச விலையில நிறைஞ்ச சுவை உள்ள விலை கம்மியில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும்மா. நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம், நம்ம சாப்பிடல, சாப்பிட்டு பார்த்து நம்ம சொல்கிறோம். நம்ம எல்லாருமே சூப்பராக புளிக்குழம்பு திருநெல்வேலி முறைப்படி நடக்கு. எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. நம்ம அடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நான் சொன்னது நீ சொல்ல மாட்டேங்கியா? இங்கே பாருங்க நம்ம ரிவ்யூ முதல்ல என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க. நான் ரெண்டு பண்றேன். நம்ம கடை மாதிரி புளிக்குழம்பு எங்கேயுமே கிடையாது. இந்த கடையில புளிக்கிழமை வேற மாதிரி இருக்கும். நம்ம மத்தியானத்துல வரோம். நம்ம மாரிஸ் உணவகம் நீங்க மத்தியானத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மாரிஸ் உணவகம் நம்ம சீனிவாச அண்ணா கடையில கவிதக்கா கடையில மறக்காம சாப்பிட்டு புளிக்கிழமை எப்படின்னு ரிவ்யூ கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம ராமண்ணா அங்க பாருங்க செஃப் அங்க பாருங்க எப்படி செய்யறாங்க வேற மாதிரிண்ணா. ராமண்ணா சூப்பர்ண்ணா நல்ல கடை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கடை. முட்டை லாஃபா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டோம். முட்டை புரோட்டா நம்ம அண்ணா ஃபேமஸ்ன்னு நாங்கள் சொன்னோம். இது வந்து வீச்சு புரோட்டா, இது முட்டை வீச்சு. இது 4 தான் நம்ம ஸ்பெஷல் கேள்விப்பட்டோம். அதனால் இதை அடித்து நம்ம இன்றைக்கி நாக் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் குருமா வச்சுக்கலாம். சட்னி இருக்குது. சட்னி நம்ம இங்கே அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை லாஃபாவிலேருந்து போக போகிறோம். முட்டை லாஃபா முட்டை லாஃபா வேற மாதிரி. நம்ம ராமண்ணா வேற மாதிரி பண்ணிட்டாரு முட்டை லாஃபா. முட்டை லாஃபா வேற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக இருக்குவா? வேற மாதிரி இருக்கு.
நல்லா இருக்கு. பாசா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா செமையாக பண்ணியிருக்காரு நம்ம செஃப்பு. நம்ம ராமண்ணா கூட. ராமண்ணா இங்கே வாங்க வாங்க. ராமண்ணா நம்ம பக்கத்தில் இங்கே பாருங்க. ராமண்ணா சூப்பராக செஞ்சுருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம் நீங்கள் ஏதாச்சும் எப்படின்னா இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறீங்களோ? 20 வருஷமா இதே தொழிலில் இருக்காரு நம்ம அண்ணா. கடை சொந்தமாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் அண்ணா கடன் அதனால வந்து காலையில் வந்து மாரிஸ் உணவகத்தில் பெரிய செஃப்பாக இருக்கார் இவர் அண்ணா. நீங்கள் என்னென்ன சமைப்பீங்க அதை ஏதாவது சொல்லுங்கள். சிக்கன் மட்டன் அண்ணா எல்லாமே சிக்கன் மட்டன் வெஜ்ஜு நான்வெஜ்னு எல்லாமே சமைப்பார் அண்ணா. வேறு என்னென்ன சமைப்பீங்க? சூப்பராக நண்டு சூப்பு சூப்பராக இருக்குது பாருங்க. நண்டு சூப்பு நாட்டுக்கோழி வேறு என்ன முட்டை முட்டை லாபம் சூப்பராக செய்யுங்க. முட்டை நமக்கு அது தூள் கொஞ்சம் தூள் கலக்கணும். சிக்கன் தூள் மட்டும் பெரிய முட்டை மசாலா முட்டை லாப்பாங்க. கொஞ்சம் சத்தமாக இது மசாலா முட்டை லாப்பா. இது பேர் மசாலா முட்டை லாப்பாங்க. நீங்கள் முட்டை லாவா சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் இருக்குது. நீங்கள் மாரிஸ் உணவகத்துக்கு வந்தால் முட்டை லாவா ட்ரை பண்ணலாம். சூப்பராக நம்ம ராமண்ணாவை பார்த்து. முட்டை லாவா வேறு மாதிரி. நெக்ஸ்ட்டு முட்டை பரோட்டா ட்ரை பண்ணலாம். முட்டை பரோட்டா சொல்லவே இல்லை. நிறைய பேருக்கு கேளுங்க. முட்டை பரோட்டா வேறு மாதிரி இருக்குது. கொத்து பரோட்டா செம்மையாக இருக்குது. சும்மையாகவே முட்டை பரோட்டா வேறு மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ராமண்ணா இங்கே பாருங்க சூப்பராக செஞ்சுருக்காங்க. வேறு என்ன சொல்லணும்னா பெங்களூர்லேயே நம்ம சீனிவாசன் அண்ணா கடை ஃபேமஸ். அதனால தான் நம்ம ஃபேமஸான கடையில் அண்ணா கடையில் வந்திருக்கோம். ஆனால் பார்க்கிங்கில் இருக்கோம். கார் பார்க்கிங் வசதி, ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி இருக்குது. எந்த நைட் வேணாலும் இங்கே முட்டை லாஃபா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம செஃப்பு ராமண்ணா சூப்பராக பண்ணிக்கிட்டாரு. முட்டை லாஃபா, முட்டை பீச்சு, சாதா பீச்சு, கொத்து பரோட்டா இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம்னா நிறைய ஐட்டம் இருக்குது. அண்ணா சொன்னார். நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக இருந்தது கடை. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த சைட்டில் வந்து இந்த ரோட்டில் பல்லடம் கோயம்புத்தூர் போகிற வழியில் பொங்கலூரில் இருக்குது. திருச்சி மெயின் ரோட்லேயே கடை இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம அடுத்த இடம் சேனல் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கடைக்கு இந்த அண்ணாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.